உங்களுக்கு தெரியுமா, ஒரே நாளில் ஒரே இடத்துல நாம் தமிழர் கட்சியினர் 400 யூனிட் ரத்தத்தை தானம் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. மே 18ஆம் தேதி செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் நாம் தமிழர் கட்சியுடைய தமிழின பேரெழுச்சி நாள் பொதுக்கூட்டம் நடைபெறுது. இந்த பொதுக்கூட்டத்தில் தான் ஒரே இடத்துல நாம் தமிழர் கட்சியினர் 400 யூனிட் ரத்தத்தை 3 மருத்துவமனைக்கு தானம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்களெல்லாம் எந்த ஊடகமும் செய்தியாக வெளியிடலை. ஆனால் பாருங்களேன், அண்ணன் சீமான் அவர்கள் 1 மணி நேரம் 15 நிமிஷம் அந்த கூட்டத்தில் பேசுகிறாரு. அதில் ஒரு 5 நிமிடம் டிவிகேவுடைய செயல்பாடு, அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய செயல்பாடுகளை அவர் பேசுகிறாரு. இத்தனைக்கு விஜய்ன்ற பேரை கூட அவர் பதிவு பண்ணல. ஆனால் இந்த ஊடகங்கள்லாம் எதை செய்தியாக வெளியிட்டாங்க அப்படின்னா, அவர் 1 மணி நேரமும் அவர் இலங்கையில் நடந்த இனப்படுகொலை பற்றி பேசினார், அதுக்கான தீர்வுகளை பற்றி பேசினார். அதெல்லாம் செய்தியாக வெளியிடாமல் அந்த 5 நிமிடங்கள் தமிழக வெற்றி கழகத்தை பற்றி பேசின 5 நிமிடங்களை மட்டும் செய்தியாக வெளியிட்டாங்க. இப்படி வியூஸ்க்காக, டிஆர்பிக்காக தனக்கு தேவையானது மட்டுமே செய்தியாக வெளியிடுற இந்த ஊடகங்களை குற்றம் சொல்கிறதா, இல்லை இந்த ஊடகங்கள் வெளியிடக்கூடிய செய்திகளை எது உண்மை எது பொய்ன்னு ஆராயாமல் ஊடகங்களில் வரக்கூடிய செய்தியை மட்டுமே வச்சு அண்ணன் சீமான் அவர்கள் மீது சேர வாரி இறைக்கிற உங்கள் மீது குற்றம் சுமத்துறதா? ஒன்று தான் சாக்ரட்டிஸ் சொல்கிறாரு, வாதத்தில் தோற்றவன் அவதூறை கையில் எடுப்பான்னு. அண்ணன் சீமான் அவர்களை அரசியலால் வெல்ல முடியாமல் அவதூறை எடுத்து நீங்கள் வெல்லணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கத்தி எடுத்தவன் கத்தியால் சாவான்ற மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய அவதூறு ஒரு நாள் உங்களையே வீழ்த்தும்.